ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்கா கல்யாணத்துக்கு நகை போடுறதுக்கு சரியாக பத்தலை அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி சொன்னாங்க. அதாவது எவ்வளோ நீங்கள் போடுவீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க அம்மா. ஆனால் மாப்பிள்ளை வீடுன்னு கொஞ்சம் அதிகமாக போடணும், ஏன்னா பையன் நல்லா வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதாவது எங்கள் வசதிக்கு தாண்டி எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் வேறு வழி இல்லை. நம்ம அரேஞ்ச் மேரேஜுங்கிறப்போ சில விஷயங்களை நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பொறுத்துக்கிட்டு போகிறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால என்னாச்சுன்னா, நான் என்ன நினச்சேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே இது பண்ணக்கூடாது. அக்கா கல்யாணத்தை எப்படியாச்சும் நம்ம இது பண்ணிடக்கூடாது, நிறுத்துகிற மாதிரி இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத அம்மா சொல்லிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் தானே பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னப்போ, மாப்பிள்ளையை பொறுத்தளவு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டரு, அது எங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் அதெல்லாம் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா அப்பாவை அது மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இனிமேல் கொஞ்சம் பொறுத்து போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் என்ன சொல்லிட்டேன்னா, இது மாதிரி சரிம்மா, நம்ம இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடெல்லாம் நீ பற்றி பேசிகிட்டு இருக்காத. அவங்க எதிர்பார்ப்புங்கிறது அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, நம்ம அக்காவுக்கு தானே நம்ம செய்ய போகிறோம் நகை, நம்ம அக்கா தானே போட்டுட்டு போக போகுது, அதுக்கு போனால் ஒரு மரியாதையாக இருக்கும். இதே அவங்க மாமியார் மாமனாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அக்காவும் நமக்காக சம்பாதிச்சு இத்தனை வருஷம் 6-7 வருஷம் கொடுத்துருக்கு, அதனால நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஆஃபீஸில் எங்கள் மேனேஜர்கிட்ட பேசியிருந்தேன். இது மாதிரி எனக்கு லோன் கொடுங்க சார், ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவரும் இது மாதிரி வீட்டோட சுச்சுவேஷன்லாம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவரும் ஓகேம்மா, நான் 1 வீக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க எக்ஸ்ட்ரா செய்ய சொன்னதை எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளேயே அதில் செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதில் ஒரு 5-6 பவுன் தான் வாங்குற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு அதுவே போதுமானதாக இருந்துச்சு அப்போ உள்ளதுக்கு. சரின்னு ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன், நான் லோன் வாங்கியிருக்கேம்மா, அது ஒரு 1 இயரில் மாதமாக நான் ஒரு 10,000 சேலரியிலேருந்து நான் இது பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏம்மா நீயே இப்போ தான் உனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாள் வேலை பார்க்கணும், அதுக்குள்ளே ஏம்மா லோன்லாம் எடுக்கிற, நம்ம வெளியில் எங்கேயாச்சும் கடன் வாங்கிக்கலாமா அப்படின்னோடனே எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, வெளியில் கடன் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக நம்மளால் கடன் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி கடன் வாங்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி கடன் வாங்குறது ஒரு நிலையான இது கிடையாது, நம்மளால் கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு முடிவும் நம்மளால் இது பண்ண முடியாது, பார்த்துக்குவோம், கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இருந்தாகணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்தேன். அம்மாக்கிட்ட அதுக்கப்புறம் எதுவும் நான் சொல்லலை. நீங்கள் ஒன்றும் அதை பற்றி யோசிக்காதீங்கம்மா, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் காசு ரெடி பண்ணி இது பண்ணிடுறேன் அக்கா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இன்னும் 4-5 இயர்ஸ் ஆகும், இப்போயெல்லாம் என்னோடய மேரேஜை பற்றிலாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க, எனக்குன்னு அக்கா இருக்கிற மாதிரி இல்லை, எனக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸு, குடும்பத்துக்கே எல்லாத்தையும் கொடுக்காம நானும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி நகை எல்லாமே சேர்த்து வச்சுக்கணும், அப்போக்கி அந்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தோம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன தான் ஃபேமிலியில் கஷ்டங்கள் இருக்கிறப்ப நம்ம ஒரு கண்டுக்காத மாதிரி சில நிலைமைகள் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே நம்மளுக்கு எங்கே போனாலுமே அந்த பிரச்சனைகள், அந்த பண ரீதியான என்ன விஷயங்களோ அதுதான் நம்மளுக்கு கூடவே வரும். அதுதான் ஒரு உண்மையான விஷயமும் கூட. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், சரி நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட, சரி பார்த்துக்குவோம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம அடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகிறதுங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால நானும் சரி பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு இப்படியே இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான்
ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது ஒரு வழக்கம். அப்போ தான் வந்து சரின்னு சொல்லிவிட்டு நகையை வாங்கி அக்காவுக்கு வந்து எல்லாமே வந்து கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அப்பாவுக்கு என்ன கவலைன்னா, அவருக்கு கொஞ்சம் கால் முடியாதனால எதுவுமே வேலைக்கும் போக முடியாமல் இருந்தார். அம்மாவும் நானும் தான் வந்து வேலைக்கு போக முடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவர் கொஞ்சம் கவலைப்பட்டுகிட்டே தான் இருந்தார். என்னடா நம்ம வந்து பொண்ணு வந்து வேலைக்கு போய் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது, நம்ம இப்படி உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் மனசளவில் ரொம்ப கவலையாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நான் அப்பாகிட்ட சொன்னேன், நீங்கள் இத்தனை வருஷம் வளர்த்த வாசி தானப்பா நாங்கள் படித்தோம், இப்போ ஒரு 3-4 வருஷமாக தானே முடியாமல் இருக்கிறீங்க, அதுக்காக என்ன பண்ணுறதுப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் என்னால் முடிஞ்சது சொன்னேன்.